ராயா செலிப்ரேஷனுக்காக தன்னோட பாட்டி வீட்டுக்கு போன 27 வயசுல உள்ள அந்த கேர்ளுக்கு தெரியாது தன்னோட பிரதர் இன்லானால அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து அங்க காத்திருக்குன்னு. ஹாய் அனைவருக்கும் வணக்கம். ஹோப் யூ guys doing good. நான் திவ்யா குமாரன். சோ நம்ம டைம் டிராவல் சீரீஸ்ல ஒவ்வொரு இயர் டிராவல் பண்ணி அந்த இயர்ல நடக்கிற கிரைம் ஸ்டோரி, மோட்டிவேஷனல் ஸ்டோரி, கோஸ்ட் ஸ்டோரி, இந்த மாதிரி நிறைய ஜானர்ஸ்ல நிறைய ஸ்டோரிஸ் பார்த்திருக்கோம். சோ இன்னைக்கு நம்ம எந்த இயர்க்கும் டிராவல் பண்ண போறது இல்ல, 2026ல இருக்க போறோம். ஜஸ்ட் மார்ச்க்கு மட்டும் டிராவல் பண்ண போறோம். 24ஆம் தேதி 3ஆம் மாசம் 2026 சாயந்தரம் ஒரு 6:30 மணி போல கிளாம்பான்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கேர்ளுக்கு 26 வயசு. ஸோ ராயா லீவுனால பாலே கம்பவுண்ட் பண்ணி அவங்க பாட்டி வீட்டுல செலிப்ரேட் பண்றதுக்கு கெதர் பண்ணியிருந்த போது ஸோ அன்னைக்கு ஈவினிங் அவங்க குளிக்கிறதுக்கு பாத்ரூம் போயிருக்காங்க. ஸோ குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. சம்திங் என்னோ வியர்டா இருக்குன்னு அவங்களுக்கு தோணுது. அது என்னதுன்னு எடுத்து செக் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, அது யாரோடைய போன், இவங்க குளிக்கிறத ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. சோ அவங்க அந்த போனை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது அப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது அது அவங்க பிரதர் இன்லாவோட போன்னு. சோ இவங்க உடனே என்ன பண்றாங்க, அந்த போன் அவங்க பிரதர் இன்லாக்கு யாருக்குமே கொடுக்கல, சைலண்டா எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அவங்களுக்கு பயம், ஒருவேளை இந்த போனை அவங்க பிரதர் இன்லா கிட்ட கொடுத்தாலோ எது பண்ணாலோ வீடியோ லீக் ஆயிடும்னு ஒரு பயத்தினால அவங்க டைரக்டா இந்த போனை எடுத்துக்கிட்டு ரிப்போர்ட் பண்றதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அங்க ரிப்போர்ட் பண்றாங்க. இவருக்கு மேல கேஸும் கொடுக்குறாங்க. இவங்க பிரதர் இன்லா யாருன்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு 36 வயசு. ஷாலாம்ல உள்ள ஒரு சூறாவுல பார்ட் டைமா இமாம் வேலை செய்யறாரு. சோ கன்சிடர் இவர் ரொம்ப ரிலீஜியஸான ஸ்பிரிச்சுவலான பர்சன். பட் அவரு இது செஞ்சிருக்கிறது கேட்கும் போது ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. சோ நிறைய விஷயம் நிறைய பேர் பேசினாங்க. சில காமெண்ட்ஸ் எல்லாம் நான் படிச்சேன். எல்லாரும் சொல்றது என்னதுன்னா, நப்சு திங்கியா இருக்கு, ஸ்பிரிச்சுவலா இருக்கீங்க பட் ஆனா நப்சு திங்கியா இருக்குன்னு. ஓகே, இதை நம்ம ரேஸ் அந்த மாதிரி எல்லாம் பார்க்க வேண்டாம். இதை நம்ம ஒரு மனிதாபிமானத்துல இருந்து பார்ப்போம். ஒரு கேர்ளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டிய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே இருந்து அந்த கேர்ள் செக்யூரா இல்லைன்னா நம்ம எதை நோக்கி டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம எங்கதான் போய்கிட்டு இருக்கோம், எங்கதான் நம்ம ஃபேமிலியை நம்ம வச்சிருக்கோம்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு அங்க நடந்துச்சு, நாளைக்கு எங்க வேணாலும் நடக்கலாம். சோ இவங்கதான் செஞ்சிருக்காங்க அந்த மாதிரி பேசாம நம்ம எப்படி நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுன்னு. டியர் கேர்ள்ஸ் அவுட் தேர், எங்கேயாவது நீங்க ஃபிட்டிங் ரூமுக்கு போறீங்க, இல்லாட்டி குளிக்க போறீங்க, ஈவன் வீட்டுல கூட எதுவா இருந்தாலும் சரௌண்டிங் செக் பண்ணிட்டு போங்க. இது கேட்கறதுக்கு ஸ்மால் நியூஸ் மாதிரி இருக்கும், ஆனா இது எவ்வளவு பெரிய இம்பாக்ட் கொடுக்கும் தெரியுமா? ஏன்னா இப்ப நிறைய பேரு லீக்ஸ் வெளியாக்குறாங்க, கேர்ள்ஸுங்களோட லீக்ஸ் வெளியாக்குறாங்கன்னு. சில பேரு சில கேர்ள்ஸ் அவங்க வாலண்டியரா செய்யறாங்க, நான் அதை பத்தி கமெண்ட் பண்ணல. சில பேருக்கு தெரியாமலே, அவங்களுக்கு தெரியாமலே நிறைய லீக்ஸ் வெளியாகுது. ஸோ கேர்ள்ஸ், உங்க செல்ஃபை ப்ரொடெக்ட் பண்ணிக்க வேண்டியது உங்களோட அது பொறுப்பு தான். ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா தயவு செய்து பட்டுன்னு போயிட்டு போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. அவரோட லாயரும் அவருக்காக ரொம்ப வாதாடினாங்க. அவரு திருந்திட்டாரு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி தவறு எதுவும் செய்ய மாட்டாரு, சோ அதனால அவருக்கு குறைஞ்சபட்ச தண்டனை கொடுங்க அப்படிலாம் கேட்டுக்கிட்டாங்க. சோ அதனால கோர்ட் அவருக்கு கொடுத்த தண்டனை என்னதுன்னு பாத்தீங்கன்னா 8000 வெள்ளி தண்டா கொடுத்தாங்க. ஒருவேளை அவரால் காசு கட்ட முடியலன்னா 12 மாசம் ஜெயில இருக்கணும் அப்படின்னுங்கிற தண்டனையும் கொடுத்தாங்க. அடுத்த எபிசோட்ல அடுத்த ஒரு ஸ்டோரியோட பார்க்கலாம். சோ வேற என்ன ஸ்டோரியை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.